எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நம்ம இப்போ பார்க்குற பழமை வாய்ந்த கோயில் 1008 சிவத்தலங்களில் ஒன்று. முதலாம் வரகுண பாண்டியனால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கோயில். அதாவது கிபி 792 835 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சிற்பி தான் இந்த கோவிலோட சிற்பங்களையும் செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் இறைவன் பெயர் வரகுண பாண்டீஸ்வரமுடைய நயினார். இறைவி நித்திய கல்யாணி அம்மன். சிவபெருமான் லிங்க வடிவத்தில் கிழக்கு முகமாக காட்சி தர்றாரு. நித்திய கல்யாணி அம்மன் தெற்கு முகமாக காட்சி தர்றாங்க. இந்த கோவிலில் அர்த்த மண்டபம், திருக்கல்யாண மண்டபங்களும் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானை நோக்கி நந்தி தேவரும் நுழைவாயிலில் அனுக்ஞை விநாயகரும் முருகரும் இடது பக்கமும் வலது பக்கமாக காட்சி தர்றாங்க. கோவிலுக்கு நேர் எதிரில் ஓங்கி உயர்ந்த கொடிமரமும் அமைஞ்சிருக்கு. கொடிமரத்திற்கு உயரத்தில் நந்தி தேவரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. தெற்கு மூலையில் விநாயகரும் வடபகுதியில் கிழக்கு நோக்கி முருகன் வள்ளி தெய்வானுடனும், உள் சுற்று மண்டபத்தில் தெற்கு அதிகார நந்தியும் சூரியனும் வடக்கில் சந்திரனும் காட்சி தர்றாங்க. தெற்கு உட்பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் சுரதேவரும் 63 நாயன்மார்களும், தெற்கு நோக்கி குரு பகவானும், வடக்கு உட்பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரரும் திருமகள் சனீஸ்வரரும் காட்சி அளிக்கிறாங்க. கோயிலை சுற்றி 4 மாட வீதிகளும் ரத வீதிகளும் உள்ளது. பௌர்ணமி நாளில் திருவாசகம் முற்றோதுதல், சங்கடகர சதுர்த்தி நாளில் பூஜையும், அஷ்டமி அன்று பைரவர் பூஜையும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் பிரதோஷ நாட்களில் சுவாமி, அம்பாள், நந்தி தேவருக்கும் அபிஷேக அலங்கார பூஜைகளும் நடைபெறுது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11 நாட்கள் திருவிழா நடைபெறும். இந்த கோவிலில் தெப்ப திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது. கோவிலுக்கு நிலதானம் செய்த குறிப்புகளும் கல்வெட்டுகளாக இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. கிபி 1628 ஸ்ரீ பூதல ரவிவர்மன் என்கிற மன்னரால் நிலதானம் செய்யப்பட்டதும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. பாண்டிய மன்னர்களோட கொடியான மீன் சின்னத்தையும் இந்த கோவிலில் ஆங்காங்கே காணலாம். கோவில் தூண்களில் திருஞான சம்பந்தரும், சேரமான் பெருமான், காரைக்கால் அம்மையார் இவங்களோட சிற்பங்களை எல்லாம் காண முடியுது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா மஞ்சள் மகிமை. கல்யாணம் ஆகாதவங்க இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு துண்டு மஞ்சளில் மாலை செஞ்சு கொடுக்குறாங்க. வேண்டுதல் நிறைவேறினவங்க எடைக்கு எடை மஞ்சளை காணிக்கையாகவும் செலுத்துகிறாங்க. இந்த கோவிலில் பிரசாதமாக உரலில் இடித்த மஞ்சளை தான் கொடுக்குறாங்க. இந்த கோவிலை சுற்றி பழங்காலத்தில் கதம்ப மரங்கள் அதிகமாக இருந்ததுனால இந்த கோவில் தல விருட்சமும் கதம்ப மரமாக தான் இருக்குது. அதே போல் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் இந்த கோவிலை கல்யாணி அம்மன் என்று தான் அழைக்கிறாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்றது இந்த கோவில்.
இதுபோல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புராதனமும் பழமையுமான ஆலயங்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்களை குறித்து புதிய புதிய தகவல்களை இனி வரும் வீடியோகளில் காணலாம். அதற்காக நம்ம பேஜான சீக்ரெட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.